இன்று காலை தமது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஸ்டாலின் அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தற்போது அண்மை தரவுகள் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர். பெரும்பான்மையையும் தோல்வியுற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை தமது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் என்ற அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் அனுப்பியிருந்தார். ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழ்நாடு ஆளுநர் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை தமிழ்நாடு ஆளுநர் ஏற்றுக்கொண்டு தற்போது புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது ஒரு மரபு. வழக்கமாக ஒரு அரசு அவருடைய தோல்வி அடையும் பொழுது புதிய அரசு ஏற்கும் வரை, அடுத்த முதலமைச்சர் பதவியேற்கும் வரை பழைய முதலமைச்சரே காப்பந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஆளுநர்கள் அறிவுறுத்துவது வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே காப்பந்து முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் இருப்பார். புதிய முதலமைச்சராக தவேகாவுடைய தலைவர் விஜய் பதவியேற்கும் வரை இவர் காப்பந்து முதலமைச்சராக இருப்பார். அதன் பிறகு இயல்பாகவே அந்த முதலமைச்சர் காப்பந்து முதலமைச்சருடைய அந்த பதவி என்பது போய்விடும். ஆனால் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர். ஆகவே மு.க.ஸ்டாலினுடைய ராஜினாமா கடிதம் ஏற்பு என்பது தற்போதைய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மு.க.ஸ்டாலினுடைய ராஜினாமா கடிதம் தமிழ்நாடு ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்பது பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்கும் வரை காபந்து முதலமைச்சராக மட்டுமே, அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஆகவே அது காபந்து முதலமைச்சராக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உத்தரவை ஆளுநர் கேட்பார். ஆகவே காபந்து முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் இந்த நொடியிலிருந்து இருக்கிறார். மு.க.ஸ்டாலின் ராஜினாமா ஏற்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.